மணிப்பூரில் காங்கிரஸ் கட்சி 7 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 2 இடங்களில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. புதிதாக கட்சி தொடங்கி முதல் முறையாக தேர்தல் களம் கண்ட இரோம் ஷர்மிளா தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். மணிப்பூர் மாநிலத்தில் மொத்தம் 60 சட்டசபை தொகுதிகள் இருக்கின்றன. 2 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இங்கு ஆட்சியமைக்க 31 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றாக வேண்டும். இங்கு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், சமூக ஆர்வலர் இரோம் ஷர்மிளாவின் மக்கள் எழுச்சி மற்றும் நீதி கூட்டணி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் போட்டியிட்டன. இங்கு மார்ச் 4 மற்றும் மார்ச் 8 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் போது 34 வாக்குச்சாவடிகளில் முறைகேடுகள் நடப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து மார்ச் 9ஆம் தேதி மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அனைத்திந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 7 இடங்களிலும் மற்றவை 6 இடங்களிலும் வெற்றி பெற்றன. மணிப்பூர் மாநில காங்கிரஸ் 5 இடங்களை கைப்பற்றியது. இந்த நிலையில் தற்போது நடந்துள்ள சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஆளும் காங்கிரஸ் கட்சி 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக 1 இடத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறது. புதிதாக கட்சி தொடங்கி முதல் முறையாக களம் கண்டுள்ள இரோம் ஷர்மிளா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் போது 34 வாக்குச்சாவடிகளில் முறைகேடுகள் நடப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து மார்ச் 9ஆம் தேதி மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் இதற்கான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஆளும் காங்கிரஸ் கட்சி 1 இடத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் மணிப்பூரில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பது தெரியவரும். மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.